பாத்து தங்க வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன். கழுத்து அறுத்துட்டுமா அறுத்து விட்டுருவேன். அப்ப என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன். வா சாமி என்ன சாமி இப்படி விட்டு போட்டு போயிட்டு நீ கவலைப்பட மாட்டேன். நான் ஏன்னா கவலை பட்டு 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 நெஞ்சு வலி வந்து தண்ணி போட்டே இருக்கிறேன் நான். சரியா வந்தீங்கன்னா நீங்க எப்பவும் போல வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீ வரல நாங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி பைத்தியம் முடிக்கணும் எனக்கு பண்ணுவேன். நட்டு பஜாராக இருந்துச்சு நட ஆஃபீஸில் இருந்துச்சு எந்த வீட்டுக்கு இருந்தீங்க எனக்கு 5 நிமிஷம் வேலை தான். நான் இன்னும் ஆளு கூட்டிகிட்டு வந்து அடிக்க துப்பாக்கி கிளம்பாங்க நானே போட்டுருவேன். கத்தி எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். கழுத்து அறுத்து விட்டுருவேன். எப்படி சக்திகள் நடந்து தோக்க மாட்டேல அதே போல் காரகாரன்னு அறுத்து விட்டுருவேன். அப்புறம் அவன் தான் ஜெயிலுக்கு போகணும். நான் சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் பண்ணிக்கு தேவைப்படுத்தி விட்டுங்க அவனா அறுத்து போட்டேன்னு சொல்லி அவன் மேலே கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் நான் எப்போத்தான் போகணுங்க சாட்சியெல்லாம் பற்றி போடுவேன். சரியா அதனால ஒழுக்கமா வந்துடும். நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ஹலோ இப்ப நான் அதை கேட்கலப்பா. இப்ப நான் இப்படியே இருந்து வாழ்ட்டுன்னு விட போறீங்களா இல்ல சாகட்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ல தயார் சாமி. நீங்க அது ரெஸ்ட் எப்படி என்ன பண்ணிக்க கழுத்து அறுத்துமா அறுத்து விட்டுருவேன். என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன். வா சாமி என்ன சாமி இப்படி விட்டு போட்டு போயிட்டு நீ கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கவலை பட்டு 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 நெஞ்சு வலி வந்து தண்ணி போட்டே இருக்கிறேன் நான். சரியா வந்தீங்கன்னா நீங்க எப்பவும் போல வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீ வரல நாங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி பைத்தியம் முடிக்கணும் எனக்கு பண்ணுவேன். நட்டு பஜாராக இருந்துச்சு நட ஆஃபீஸில் இருந்துச்சு எந்த வீட்டுக்கு இருந்தீங்க எனக்கு 5 நிமிஷம் வேலை தான். நான் இன்னும் ஆளு கூட்டிகிட்டு வந்து அடிக்க துப்பாக்கி கிளம்பாங்க நானே போட்டுருவேன். கத்தி எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். கழுத்து அறுத்து விட்டுருவேன். எப்படி சக்திகள் நடந்து தோக்க மாட்டேல அதே போல் காரகாரன்னு அறுத்து விட்டுருவேன். அப்புறம் அவன் தான் ஜெயிலுக்கு போகணும். நான் சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் பண்ணிக்கு தேவைப்படுத்தி விட்டுங்க அவனா அறுத்து போட்டேன்னு சொல்லி அவன் மேலே கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் நான் எப்போத்தான் போகணுங்க சாட்சியெல்லாம் பற்றி போடுவேன். சரியா அதனால ஒழுக்கமா வந்துடும். நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ஹலோ இப்ப நான் அதை கேட்கலப்பா. இப்ப நான் இப்படியே இருந்து வாழ்ட்டுன்னு விட போறீங்களா இல்ல சாகட்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ல தயார் சாமி. நீங்க அது ரெஸ்ட் எப்படி என்ன பண்ணிக்க கழுத்து அறுத்துமா அறுத்து விட்டுருவேன். என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன். வா சாமி என்ன சாமி இப்படி விட்டு போட்டு போயிட்டு நீ கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கவலை பட்டு 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 நெஞ்சு வலி வந்து தண்ணி போட்டே இருக்கிறேன் நான். சரியா வந்தீங்கன்னா நீங்க எப்பவும் போல வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீ வரல நாங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி பைத்தியம் முடிக்கணும் எனக்கு பண்ணுவேன். நட்டு பஜாராக இருந்துச்சு நட ஆஃபீஸில் இருந்துச்சு எந்த வீட்டுக்கு இருந்தீங்க எனக்கு 5 நிமிஷம் வேலை தான். நான் இன்னும் ஆளு கூட்டிகிட்டு வந்து அடிக்க துப்பாக்கி கிளம்பாங்க நானே போட்டுருவேன். கத்தி எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். கழுத்து அறுத்து விட்டுருவேன். எப்படி சக்திகள் நடந்து தோக்க மாட்டேல அதே போல் காரகாரன்னு அறுத்து விட்டுருவேன். அப்புறம் அவன் தான் ஜெயிலுக்கு போகணும். நான் சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் பண்ணிக்கு தேவைப்படுத்தி விட்டுங்க அவனா அறுத்து போட்டேன்னு சொல்லி அவன் மேலே கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் நான் எப்போத்தான் போகணுங்க சாட்சியெல்லாம் பற்றி போடுவேன். சரியா அதனால ஒழுக்கமா வந்துடும். நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ஹலோ இப்ப நான் அதை கேட்கலப்பா. இப்ப நான் இப்படியே இருந்து வாழ்ட்டுன்னு விட போறீங்களா இல்ல சாகட்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ல தயார் சாமி. நீங்க அது ரெஸ்ட் எப்படி என்ன பண்ணிக்க